இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரவதி, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, 2 பேரும் கோயிலுக்கு வந்தோம். ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? நாளைக்கு எல்லாம் கரெக்டா நடந்துரும். பத்திரமும் நம்ம கைக்கு பத்திரமா வந்துரும். அதுக்கான வேலைய சகல செஞ்சிட்டாப்ல. நீ நினைச்சபடி இந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட பிரார்த்தனைன்னு இப்பதான் நான் அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது நடக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சரி, ஃபங்க்ஷன்லாம் கன்ஃபார்மா நல்லபடியா நடந்துருப்பா. ஆனா அத்தை கையால சிலைய திறந்து வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கியப்பா. அது எப்படி நடக்கும்? அதானே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. அதை எப்படி நடத்தி காட்டுறது? முதல்ல இந்த லேண்ட் பிரச்சனை முடியட்டோங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏப்பா, நீ எப்பவுமே கூலா இருப்பப்பா. எங்களையும் கூலா இருக்க சொல்ற. எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துருங்கோ. வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் கரைச்சிடணுமா? ஆமாம்மா, 3த்தையும் கரைச்சிருங்கோ. பொறுமையா பண்ணுங்க. காவ்யேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை சர்வம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. போட்டோ எடுத்து பையில வச்சுக்கோங்க. சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நன்னா இருங்கோ. மாலையை போட்டிருங்கோ. அவ்வளவுதான். ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருங்கோ. சரிங்க சாமி. ரோஹிணி, இங்க பாரு, குக்கிங் மதுரு. என்ன எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க போல. சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டோமா. நீங்க எப்போ வந்தீங்க? இறந்து போன என் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு திதி. அதனால திதி கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். அவருக்கு திதி கொடுத்துட்டு அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. எங்கம்மா இருக்கீங்க? கோயில்ல தாம்மா இருக்கேன். பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்கம்மா. சரி. இங்க வீட்ல யாருமே இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஏதோ உடனே கிளம்பி வரமா. அம்மா உடனே வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா.